வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு இருவருக்கு விளக்கமறியல். காய்ச்சல் வயிற்று வலியால் இருவர் உயிரிழப்பு. ஜீவன் எம்பி உட்பட 10 பேருக்கு பிணை. கடந்த வருடம் மே மாதம் 30 களனிவெளி பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு உட்பட்ட பீட்ரூட் தோட்ட தொழிற்சாலையில் அத்துமீறி நுழைந்ததாக குற்றச்சாட்டப்பட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ஜீவன் குமாரவேல் தொண்டமானுக்கு எதிராக பெருந்தோட்ட நிறுவனத்தினர் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து இன்று குறித்த வழக்கு நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவ்வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 9 இவ்வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கில் சந்தேக நபர்களான ஜீவன் தொண்டமான் உட்பட மொத்தமாக 10 சந்தேக நபர்களின் பெயர்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இன்று 5 லட்சம் பெறுமதியான 2 சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். குறித்த வழக்கானது எதிர்வரும் ஜூலை மாதம் 9 ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இவ்வழக்கில் ஜீவன் தொண்டமான் சார்பாக சிரேஷ்ட சட்டத்திரணி பெருமாள் ராஜதுரை மற்றும் சான் குலதுங்க சமூகம் அளித்துள்ளார்கள். அதே நேரம் களனிவெளி பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு சார்பாக பாலித சுபசிங்க மற்றும் சுரேஷ் கயான் ஆகியோரும் பிரசன்னமாக இருந்தார்கள். கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பில் கைது செய்யப்பட்ட மேலும் 2 சந்தேக நபர்களை எதிர்வரும் 7 வரை விளக்கமறியல் வைக்க கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்ட உதரநிமல் குணவர்த்தன மற்றும் நளின் துஷாந்த் ஆகிய 2 சந்தேக நபர்களும் இன்று கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையாத நிலையில் கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுவித்துள்ளது. முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த தலைமை நீதிவான் சந்தேக நபர்களை எதிர்வரும் 7 வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசியும் சிம் அட்டையை பெறுவதற்கு இந்த சந்தேக நபர்கள் உதவி செய்ததாக, அதன்படி சந்தேகத்தின் பேரில் அவர்களை கைது செய்ததாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் மின்சார அமைப்பை மிகவும் திறம்பட செய்ய இந்த ஆண்டு மின்சார பரிமாற்ற வலையமைப்பு பலப்படுத்தப்படும் என்று எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சபாநாயகரின் அறிவிப்புகள் அறிக்கைகளை சமர்ப்பித்தவர்கள் மற்றும் வாய்மொழி பதில்களுக்காக காத்திருக்கும் ஒரு சுற்று கேள்விகளை தொடர்ந்து 2025 பட்ஜெட் குழு அமர்வு விவாதம் தொடங்கியுள்ளது. இவ்விவாதத்தின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். காய்ச்சல் மற்றும் வயிற்று வலியுடன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்ட 2 பெண்களும் இழந்துள்ளார்கள். கைதடி நாவற்குழி பகுதியில் வசித்த 47 வயதான பெண்ணொருவர் நேற்று இரவு சளி காய்ச்சலுடன் சிகிச்சைகளுக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சில மணி நேரங்களில் சிகிச்சை பலனின்றி இழந்துள்ளார். அதேவேளை மந்துவில் கொடியாமத்தைச் சேர்ந்த 66 வயதுடைய பெண்ணொருவரும் வயிற்று வலி காரணமாக வைத்தியசாலைக்கு அழைத்து வரும் வேளையில் உயிரிழந்துள்ளார். மேற்படி 2 சடலங்களும் மரண விசாரணைகளின் பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பங்குச்சந்தையில் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் இன்று குறிப்பிடத்தக்க அளவு சரிதை தந்துள்ளதாக கொழும்பு பங்குச்சந்தை தெரிவித்துள்ளது. அனைத்து பங்கு விலைச்சுட்டன் இன்று 311.37 புள்ளிகள் குறைந்து 16,167.3 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. இன்றைய வர்த்தக நாள் நிறைவில் பங்கு சந்தையின் மொத்த புணர்வு 1.52 பில்லியன்களாக பதிவாகியுள்ளதாக கொழும்பு பங்குச்சந்தை குறிப்பிட்டுள்ளது. வாகன இறக்குமதியாளருக்கான அனுமதி வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து அண்மையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலில் உள்ள 197 வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த வாகனங்களில் உற்பத்தி ஆண்டு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் கீர்த்தி குணரட்ன தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கான அனுமதிக்கமைய 2023, 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை மாத்திரமே இறக்குமதி செய்ய முடியும். புதிய வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய 2022 ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது. இந்நிலையில் வருடம் தொடர்பில் எழுந்த பிரச்சினை காரணமாகவே 197 வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கையில் தாம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வேறு நோக்கங்களுக்காக சுற்று நிறுவனத்துக்கு மாறாக எவரோ ஒருவரினால் மேற்கொள்ளப்பட்ட விடயமாகவே இதனை கருத முடிவதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் கீர்த்தி குணரட்னம் மேலும் தெரிவித்துள்ளார். ஆஸ்கார் விருது பெற்ற அனோரா படத்தின் இயக்குனர் தன் விருதை பாலியல் தொழிலாளர்களுக்கு சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டுக்கான 97வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் டொல்பி அரங்கில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சிறந்த திரைக்கதை, படத்தொகுப்பு, இயக்குனர், நடிகை, திரைப்படம் என மொத்தமாக 5 விருதுகளை அனோரா திரைப்படம் குவித்தது. சிறந்த இயக்குனர், திரைக்கதை, படத்தொகுப்பு, சிறந்த படம் என 4 பிரிவுகளிலும் இயக்குனர் ஷேர்பேகன் 4 ஆஸ்கார் விருதுகளை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார்.
விருது வென்ற பின் பேசிய ஷான் பேகன், 5 வயதில் என் அம்மா எனக்கு சினிமாவை அறிமுகப்படுத்தினார். இன்று அவரின் பிறந்த நாளில் ஒரு ஆஸ்கார் விருதை பெறுகிறேன். சுயாதீன படமாக அனுராவுக்கு விருது கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். சினிமா படைப்பாளிகளை பெரிய திரைகளுக்கான படங்களை உருவாக்குங்கள். அது என்னால் முடிந்திருக்கிறது. இடைப்பட்ட காலங்களில் தங்கள் கதைகளையும் வாழ்க்கையிலையும் என்னில் பகிர்ந்த பாலியல் தொழிலாளர்களுக்கு நன்றியை சொல்கிறேன். மிகுந்த மரியாதையுடன் இந்த விருதை அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். பாலியல் தொழிலாளர்களும் காதல் உட்பட பல உணர்ச்சிகள் மிகுந்த மனிதர்கள்தான் என்பதை அனுகா பேசுகிறது. இந்த நேரத்தில் பாலியல் தொழிலை குற்றமற்றதாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று தெரிவித்துள்ளார். பெண் பாலியல் தொழிலாளிகளான நாயகியாக வரும் காதலை மையப்படுத்தியே அனோரா திரைப்படம் உருவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் கட்டுப்பாடுள்ள டியூனியன்ஸ் தீவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிழ்ச்சிக்கு 4 பேர் இறந்துள்ளார்கள். டியூனியன்ஸ் தீவில் உருவாகியுள்ள புயலால் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. அதன்படி புயல் கரையை கடந்தபோது மணிக்கு சுமார் 240 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இதனைத் தொடர்ந்து டியூனியன் தீவில் மழை அதிகரித்து அங்குள்ள நகரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பல வீடுகள் சேதமடைந்தன. அங்கு வசிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களில் தஞ்சம் அடைந்துள்ளார்கள். இதேவேளை வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 பேர் உயிரிழந்ததோடு பலர் காணாமல் போயுள்ளார்கள். அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலுள்ள வடமேற்கு பகுதியில் உள்ள டோர்ஹா முக்கிய எல்லைப் பகுதியில் இன்று அதிகாலை ஆப்கானிஸ்தான் படைப்பிரிவினர் பாகிஸ்தான் எல்லை நிலையங்களை குறிவைத்து தானியங்கி துப்பாக்கி மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இதேவேளை அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் வீரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் என பாகிஸ்தான் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசிடமிருந்து உடனடியாக பதில் ஏதும் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் வானம் மீடியாவின் செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.